பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறத பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. மத்திய கிழக்கை பொறுத்தவரை அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் மிக பயங்கரமானதாக காணப்படுகிறது. போர்க்களத்தில் இருந்து இப்போது வரும் தகவல்கள் மிக பயங்கரமான ஒரு தரைப்படை தாக்குதலுக்கு அமெரிக்கா தயாராகி வருவதை சுட்டிக்காட்டுகிறது. ஈரான் மீது வான்வெளி தாக்குதல் நடத்தியது போதாது என்று இப்போது ஈரான் முக்கிய தீவுகள் மற்றும் எண்ணெய்வள பகுதிகளை கைப்பற்ற அமெரிக்கா வியூகம் வகுத்துள்ளது. குறிப்பாக கிஸ் தீவை தொடர்ந்து இப்போது ஈரானின் மிக முக்கியமான கார்க் மற்றும் அபு மூசா தீவுகள் மீது அமெரிக்கா தடைப்படை நடவடிக்கைகளை தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹார்மஸ் ஜலசந்தியில் அமைந்துள்ள இந்த தீவு உலக எண்ணெய் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் ஒரு கேந்திர மையமாகும். இதை தக்கவைக்க ஈரானிய ராணுவம் இப்போதே தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. ஈரானின் பெரும்பான்மையான எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கப்படும் தென்மேற்கு பகுதியான அக்பாஸ் பிராந்தியத்திற்குள் அமெரிக்க தரைப்படைகளை அனுப்பும் ஆலோசனைகள் தீவிரமடைந்துள்ளன. ஈரானின் பொருளாதார முதுகெலும்பான எண்ணெய் வயல்களை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதன் மூலம் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு பணிய வைக்க அமெரிக்கா முயற்சி செய்வதாக சொல்லப்படுகிறது. ஏன் இந்த விடயம் ஒரு ஆபத்தான கட்டமாக பார்க்கப்படுகிறது? இதுவரை ஏவுகணைகளால் தூரத்தில் இருந்து தாக்கி வந்த அமெரிக்கா இப்போது தீவுகள் மீது தரைப்படையை இறக்கினால் அது ஈரானிய இராணுவத்துடன் மிக நெருக்கமான நேரடி போராக மாறும். அபு மூசா தீவை தாக்கினால் ஹார்முஸ் ஜலசந்தியை முழுமையாக மூடி உலக எண்ணெய் விநியோகத்தை முடக்க ஈரான் தயங்காது. ஒபாமா நிர்வாகத்தின் முன்னாள் உயர் அதிகாரிகள் கூட அமெரிக்கா அக்பாஸ் போன்ற நிலப்பகுதிக்குள் நுழைய அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறுவது இந்த திட்டத்தின் தீவிரத்தன்மையை உறுதி செய்கிறது. இந்த நிலையில் மத்திய கிழக்கில் போர் இப்போது ஜப்பானின் சமையலறை வரை எதிரொலிக்க தொடங்கிவிட்டது. உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடான ஜப்பான் தனது வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு முடிவை எடுத்துள்ளது. ஜப்பானின் எமர்ஜென்சி ரகசிய எண்ணெய் இருப்புகளை திறந்த அரசு ஈரான் மீதான போர் காரணமாக உலகளாவிய எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஜப்பான் தனது அவசரகால எண்ணெய் இருப்புகளை சந்தையில் வெளியிட தொடங்கியுள்ளது. எகிரிவரும் எரிபொருள் விலையை குறைக்க பெட்ரோல் மற்றும் டீசல் விலைக்கு உச்சவரம்பு விதிக்கப் போவதாக ஜப்பான் அரசு அறிவித்துள்ளது. ஜப்பான் தனக்கு தேவையான கச்சா எண்ணெயில் 95% மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்துதான் இறக்குமதி செய்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டால் ஜப்பானின் கதி அவ்வளவுதான் என்ற சூழல் உருவாகியுள்ளது. டோக்கியோவுக்கு அருகில் உள்ள மிசாகி போன்ற மீன்பிடி நகரங்களில் படகுகளுக்கு டீசல் போட முடியாமல் மீனவர்கள் தவிக்கிறார்கள். கடல் உணவு உணவகங்கள் விலையை உயர்த்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது அல்லது மூடப்படும் அபாயத்திற்கு சென்றிருப்பதாக தகவல்கள் கிடைக்கிறது. இந்த முடிவு எப்படியான ஒரு விடயத்தை உணர்த்துகிறது என்று சொன்னால், போர் நடப்பது மத்திய கிழக்கில் என்றாலும் அதன் பொருளாதார பாதிப்பு தூர கிழக்கு நாடான ஜப்பானை நிலைகுலைய செய்துள்ளது. ஈரான் இந்த ஜலசந்தியை மூடினால் ஜப்பானின் 95% எரிபொருள் இறக்குமதி நின்றுவிடும். இது ஜப்பானிய தொழிற்சாலைகளை முழுமையாக முடக்கிவிடும். ஜப்பான் தனது ரகசிய இருப்புகளை திறப்பது என்பது இந்த போர் நீண்ட காலம் நீடிக்கும் என்று அவர்கள் கணிப்பதையே காட்டுகிறது. இந்த நிலையில் ஈரானின் பல்வேறு பகுதிகளில் போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இப்போது ஈரானின் குர்திஸ்தான் மாகாணத்தில் இருந்து ஒரு கோரமான செய்தி வந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய கூட்டு தாக்குதல்கள் அங்கு மிகப்பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகிறது. குறிப்பாக ஈரானின் குர்திஸ்தான் மாகாணத்தில் நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதலில் இதுவரை குறைந்தது 112 பேர் உயிரிழந்துள்ளனர் என்பதை அந்த மாகாணத்தின் அவசரகாலத்துறை தலைவர் உறுதிப்படுத்தியுள்ளார். உயிரிழப்புகள் ஒருபுறம் இருக்க, இந்த கொடூர தாக்குதலினால் 969 பேர் படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 27 பேர் சாதாரண வார்டுகளிலும் 5 பேர் மிகவும் கவலைக்கிடமான நிலையிலும் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரானின் மேற்கு பகுதியில் உள்ள இந்த மாகாணம் மலைப்பாங்கான மற்றும் இராணுவ ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்பதால் அங்குள்ள இராணுவ கட்டமைப்புகளை அளிக்க இஸ்ரேல் முனைப்பு காட்டி வருவதாக தகவல்கள் கிடைக்கிறது. இந்த நிலையில் ஈரானில் வாழும் குர்திஸ் மக்கள் ஏற்கனவே பல்வேறு அரசியல் நெருக்கடியில் இருக்கும் நிலையில் இந்த வான்வெளி தாக்குதல்கள் அவர்களை இன்னும் அதிருப்தியடைய செய்யும். இதை இஸ்ரேல் தனக்கு சாதகமாக பயன்படுத்த முயலலாம். அதே நேரத்தில் சுமார் 1000 பேர் காயமடைவது என்பது ஒரு சிறிய மாகாணத்தின் மருத்துவ கட்டமைப்பால் தாங்க முடியாத ஒன்று. அங்கு மருந்துகள் மற்றும் இரத்த தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஈரானுடைய அதிகாரபூர்வமான தஸ்னீம் செய்தி நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டிருப்பது ஈரான் உலக நாடுகளின் அனுதாபத்தை திரட்ட முற்படுவதை காட்டுகிறது. இப்படியான ஒரு சூழலில் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தனது வான்வெளி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஆயுதங்களை நகர்த்தும் போதே அவர்களை கண்டறிந்து தாக்கும் இஸ்ரேலினுடைய புதிய உத்தி குறித்து முக்கிய தரவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. தெற்கு லெபனானின் தயர் மாவட்டத்தில் உள்ள மஜ்தல் பகுதியில் வெள்ளிக்கிழமை அன்று ஹிஸ்புல்லா அமைப்பினர் ராக்கெட்டுகளை ஒரு சேமிப்பு கிடங்கிற்குள் கொண்டு சென்றதை இஸ்ரேலிய இராணுவம் கண்டறிந்தது. அவர்கள் கிடங்கிற்குள் நுழைந்த சில நிமிடங்களிலே இஸ்ரேலிய போர் விமானங்கள் அந்த இடத்தின் மீது வான்வெளி தாக்குதல் நடத்தின. இதில் அந்த ஆயுத கிடங்கு முற்றிலும் அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் இன்று சனிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் அங்கிருந்த ஹிஸ்புல்லா வீரர்கள் ஒழிக்கப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. இருப்பினும் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் என்ற துல்லியமான எண்ணிக்கை வெளியிடவில்லை.
கடந்த சில மாதங்களாகவே தெற்கு லெபனானில் உள்ள பல கிராமங்களை இஸ்ரேல் குறிவைத்து தாக்கி வருவது குறிப்பிடத்தக்கதாகும். இந்த நிலையில் ஹிஸ்புல்லா வீரர்கள் ராக்கெட்டுகளை கையில் எடுத்துச் செல்வதை இஸ்ரேல் துல்லியமாக கவனித்துள்ளது என்றால் அந்த பகுதி முழுக்க இஸ்ரேலிய ட்ரோன்களின் முழுமையான கண்காணிப்பில் இருக்கிறது என்பது தெளிவாகிறது. தயர் மாவட்டம் ஹிஸ்புல்லாவினுடைய கோட்டையாக கருதப்படுகிறது. அங்கேயே புகுந்து ஆயுத கிடங்குகளை அளிப்பது ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை தாக்குதல் வேகத்தை குறைக்கும் என இஸ்ரேலினுடைய தந்திரமாக கருதலாம். அதே நேரம் ஈரானின் போர்க்களம் ஒருபுறம் இருந்து கொண்டிருக்க, மறுபுறம் அந்த நாடு உலகத்துடனான அனைத்து தொடர்புகளையும் இழந்து ஒரு இருண்ட கண்டமாக மாறி வருகிறது. ஈரானின் நாடு தழுவிய இணைய முடக்கம் இன்று ஏற்பட்டு இன்றுடன் 3 வாரங்களாகிறது என்பதை சர்வதேச இணைய கண்காணிப்பு அமைப்பு நெட் பிளாக்ஸ் உறுதிப்படுத்தி இருக்கிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க தாக்குதல்கள் தீவிரமடைவதைத் தொடர்ந்து உள்நாட்டில் மக்கள் போராட்டங்களை தவிர்க்கவும், இராணுவ தகவல்கள் கசியாமல் இருக்கவும் ஈரான் அரசு இந்த தடையை விதித்துள்ளது. இணையம் இல்லாததால் ஈரானின் வங்கிச் சேவைகள், ஆன்லைன் வணிகம் மற்றும் தகவல் தொடர்பு என அனைத்தும் முடங்கியுள்ளன. இது போரில் பாதிப்பை விட பொருளாதார ரீதியாக பெரிய அடியை கொடுத்துள்ளது. 32 லட்சம் மக்கள் அகதிகளாக ஓடுவது மற்றும் 36,500 கட்டிடங்கள் இடிந்து கிடப்பது போன்ற துயரங்கள் உலகிற்கு தெரியாமல் இருக்கவே இந்த தடையை ஈரான் நீட்டித்து வருவதாக கூறப்படுகிறது. இப்படியான ஒரு சூழலில் போர் சூழலை பயன்படுத்தி மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபடலாம் என ஈரான் அஞ்சுகிறது. இணையம் இல்லாத போது களத்தில் இருக்கும் இஸ்ரேலிய உளவாளிகள் தகவல்களை தங்களது தலைமையிடத்திற்கு அனுப்புவது மிகவும் கடினமாகிறது. ஈரானிய மக்கள் எப்படியாவது இணையத்தை பயன்படுத்த எலான் மாஸ்கின் ஸ்டாலிங் கருவிகளை ரகசியமாக இறக்குமதி செய்ய முயன்று வருகிறார்கள். ஆனால் அதையும் ஈரான் அரசு ஜாம் செய்து வருகிறது. இப்படியான ஒரு சூழலில் வாஷிங்டன் டிசியிலிருந்து கசிந்திருக்கக்கூடிய தகவல் போரினுடைய போக்கை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு மாஸ்டர் பிளான், இதுவரை வான்வெளி தாக்குதல் மட்டும் கவனம் செலுத்திய அமெரிக்கா இப்போது ஈரானின் பொருளாதார நரம்பை துண்டிக்க தயாராகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. ஏப்பானில் உள்ள தங்கள் தளத்திலிருந்து அமெரிக்காவின் 31வது மெரைன் எக்ஸ்பிடிஷனரி யூனிட் மத்திய கிழக்கு நோக்கி புறப்பட்டுள்ளது. இது ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்க தரைப்படைகளின் முதல் நேரடி பிரவேசமாக இருக்கும். இந்த படைகளின் முக்கிய நோக்கம் ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைந்துள்ள கார்க் தீவை தன் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவதுதான். ஈரானின் மொத்த எண்ணெய் ஏற்றுமதியில் பெரும்பகுதி இந்த தீவு வழியாகவே நடக்கிறது. இதை கைப்பற்றுவதன் மூலம் ஈரானின் வருமானத்தை முடக்கி அவர்களை சரணடைய வைக்க அமெரிக்கா திட்டமிடுகிறது. இந்த மெரைன் படைகளில் கடலில் போரிடும், நிலத்திலும் புகுந்து தாக்கம் வல்லமை கொண்டவை. இது போர்க்களத்தில் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பலத்தை தரும் என்று சொல்லுகிறார்கள். தரைப்படையை பயன்படுத்துவது குறித்து இதுவரை தெளிவற்ற நிலையில் இருந்த ட்ரம்ப் நிர்வாகம் இப்போது போரை விரைவாக முடிக்க இந்த துணிவான முடிவை எடுத்திருப்பதாக தெரிகிறது. இந்த கார்க் தீவு நடவடிக்கை ஏன் முக்கியமானது என்றால், ஏவுகணைகளால் ஈரானை வீழ்த்த முடியாது என்பதை புரிந்து கொண்ட அமெரிக்கா இப்போது அவர்களின் பணப்பையை குறிவைக்கிறது. கையில் பணம் இல்லை என்றால் ஈரானால் போரை தொடர முடியாது. ஜப்பானில் இருக்கும் படைகளை திரட்டுவதன் மூலமாக ஆசிய பிராந்தியத்தில் அமெரிக்காவின் பிடி இன்னும் வலுவாக இருப்பதை ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு அமெரிக்கா உணர்த்துகிறது. ஒருவேளை அமெரிக்க மெரைன் படைகள் தீவில் இறங்கும் போது ஈரான் தனது தற்கொலை படைகளை பயன்படுத்தினால் அது மிகப்பெரிய உயிர் சேதங்களை ஏற்படுத்தும். இப்படியான ஒரு சூழலில் மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரம் என்பது மிக மோசமான நிலையை எட்டியிருக்கிறது. இவை அண்மைய செய்திகளினுடைய தொகுப்பாகும்.